இரும்பு சாமா ஐயம்பித்தாளுக்கு பேச்சம்பளம். எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. சுருங்குது. பயமா இருக்குடா. பயமா? இந்த உலகத்துல எங்க போனாலும் பணம் பணம்ன்றாங்கடா. ஆனா அந்த பணம் என்கிட்ட இல்லையடா. பணத்தை எங்கே தேடுவேன்? நான் லட்சமா சம்பாதிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன வயசு சொல்றா? ஐடியா. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, கோடி கோடியா பணம் உங்க கையில. அது மட்டும் இல்ல, மினிஸ்டர்ஸ், பணக்காரன், கோட்டீஸ்வரன், லட்சாதிபதி எல்லாரும் தட்டு நிறைய பணமா பணம் கால கொட்டுவாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. கேட்கும் போது காது இனிமையா இருக்கு. இருக்கா அடே செய்வியா? கண்டிப்பா. அது என்ன வேலை? அப்படி கேளு. சாமியார போயிடு. சாமியாரா? அங்க சாமியாரை புடிச்சு உள்ள போட்டுக்கிறாங்க. இவன் என்னடா நல்ல வழியை சொல்லுவான் பார்த்தா சாமியாரா சொல்றான். சாமியார் உள்ள போட்டாலும் கெத்தா இருக்குண்டா. மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. எப்படி? உனக்கு பணம் வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். கோடி கோடியா வேணுமா? வேணுமே. அப்ப நான் சொல்ல வேண்டிய நிச்சயமாக பா. இப்ப போலாம். இந்த மூஞ்சிலாம் சாமியார் செட் ஆகாது. ஒரு சரி அற்புதமா இருக்கு. நீ சாமியார் நானா? சாமியார் வேணா அதுக்கு தாடி வேணும், குடிமி வேணும், எல்லாம் வேணும். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவனுக்கு பெரிய மேட்டரே இல்ல. பட் இந்த மூஞ்சி சாமியார் செட் ஆகாது. ஒரு மூஞ்சி பக்காவா இருக்கு. அப்பலாம் ஒண்ணு நாளைக்கு அப்புறம் நாவா ரைட்லா ரைட். தெரியல என்ன வேலை ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டு போனவன் வாழையை அவர்கிட்ட சொல்றேன். ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோலிங்கமே ஹரோஹரா, வாயுலிங்கமே கடாபுடா. என்னடா இதெல்லாம்? வேளாப்பூர் போயிருந்தேன். அங்க சித்திரப்படுத்தாட்ட ஒரு சாமியார் படம் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல ட்ரெஸ் இருந்தது. சரி நம்ம சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டு வந்தேன். நாதாரி பையல அதான் நம்ம தொழில ஸ்டார்டிங்க. ரெடியா போ. புடி சம்போ மகாதேவா. எப்படி இருக்கிற? சூப்பரா இருக்கு. இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. பாபு சோமு பேர் கூட வர மாட்டேங்கிறா. என்ன பண்ண மேக்கப் போட்டுட்டு என்ன பண்ண சொல்ற? கூட்டம் வர வேணாவா? கூட்டம் வந்தா என்னடா பண்ண சொல்ற? ஜோசியம் சொல்லு. யூடியூப திறந்தா காலையில ஒருத்தன், மத்தியானம் ஒருத்தன், சாயங்காலம் ஒருத்தன், ராத்திரி ஒருத்தன், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தி 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 சொன்னதையே சொல்றானுங்க எல்லாம். இந்த நாள் அற்புதமான நாள். இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாள். வந்து பௌர்ணமி. அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றதை கேளு. குறி சொல்லணும். குறி சொல்ல போறியா? அதுக்கு சாமியில உரைக்கணும். அந்த சாமி எல்லாம் என்னத்துக்கடா? நாம ஆசாமிங்க. அதனால சினிமாக்காரங்களை வர வைக்கலாம். அவங்கள சொல்லல, வாழ்ந்து பேர் எடுத்து மறைஞ்சார்களே அற்புத கலைஞர்கள். அவங்க எல்லாம் சாகா வரம் பெற்ற அற்புத கலைஞர்கள். அவங்கள நான் கூப்பிட்டா வருவாங்கடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் காமெடி நடிகர்கள் யாரு? அதுல ஒருத்தர் சொல்லு. ஒன்னா ரெண்டா? தேங்காய் சீனிவாசன், லூஸ் மோகன், சுள்ளிராஜன், விக்கே ராமசாமி. அடுத்து அடுத்து அது அப்புறம் பார்க்கலாம். ஆமா, முதல்ல எந்த ஆக்டர் வர வைக்கலாம்? முதல்ல தேங்காய் சீனிவாசன். ஜம்புலிங்கமே ஜடாதரா. அண்ணா இத்தலக்கா 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 இத்தலக்கா
என்ன தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கானே நீங்களானே நானேதான் தளதலாக இருக்கேன். அந்த மேலோகத்துல எனக்கு ரொம்பவும் சேர்ந்தாலும் எனக்கு முதுகலை எண்ணெயை போட்டு ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னே. நீங்க நடிச்ச அந்த படம் காசே தான் கடவுளோட அப்படியே கண்ணை நிக்குதுண்ணே. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அதுல பாரு தம்பி, என்ன காமெடி நான் அதுல பிக் பாக்கெட் நடிக்கிற ஒரு டீ கடைக்காரன் என்ன கொண்டு வந்து சாமியாரம் போட்டு இருப்பாங்களா? சாமியாரம் போட்டது மாதிரியே இங்கேயும் நான் வந்திருக்கேன் பாரு, இவனும் சாமியாரம் போட்டுட்டேன். பரவாயில்ல, என்ன கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். மனுஷன் என்னைக்கு மேல போனீங்களோ அன்னைக்கே தேங்காய் ஏறி போச்சுண்ணே. ஏறி போச்சு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடா? ஒரு மூட்டை தேங்காவை அனுப்புறேன், அது 7 லோகத்துக்கும் அனுப்புவேன். ஓகே ஓகே டன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எப்போ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆமா, அப்புறம் என்ன? சொல்லிதானே வரேன். என்ன இப்படி நாருது? வந்து வெளிக்கு எவ்வளவு நாளாவது? 1 வாரம் தான் ஆகுது. 10 மாசம் இருக்கும் போல இருக்கு. வயிற்றுக்கு வரட்டு. பாருடா, சும்மா ஒரே எபிசோட்ல எல்லாரையும் வர வைக்க முடியாது. சரி, அடுத்த எபிசோட்ல வர வைப்போம். அடுத்து சொல்லி. ஓகே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம்.